திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 187 தக்ஷகாண்டம் யாகசங்கார படலம் பகுதி 3. ஸ்ரீ வீரபத்ர கடவுளும் பத்ரகாளியும் மற்றும் இவ்விருவர்களின் சேனைகளும் யாகத்தையெல்லாம் அழித்து ஒழிக்கின்றார்கள். முதலில் ஸ்ரீ வீரபத்ர கடவுளின் கை தண்டத்தால் மார்பில் அடிக்கப்பட்டு பூமியில் சோர்ந்து விழுந்த திருமால் அந்த விஷ்ணு இப்பொழுது மிகுந்த துன்பத்தோடு இருந்தாலும் இப்பொழுது சிறிது அயர்ச்சி நீங்கி எழுந்து பார்க்கின்றார். யாகம் படுகின்ற அழிவை பார்க்கின்றார். செல்வம் பொருந்திய இந்த யாகத்தை சிதைவு வராத வண்ணம் என்னால் காக்க முடியவில்லையே, நான் ஸ்ரத்தையோடு காத்த அழகு இதுதானா என்று மனத்திலே நினைத்து விஷ்ணுவானவர் வெட்கமுற்று மானம் நின்று உள்ளத்தை ஈறுதலை செய்ய பெரும் கோபம் கொண்டார். சிவநிந்தனை செய்யும் இயல்பினருக்கு இந்த தண்டனை கிடைப்பது நீதியேயாம் என்று விஷ்ணு மனத்திலே ஏற்கவில்லை. அந்த உண்மையை இன்னும் உணரவில்லை. திரிந்த அறிவு உடையவராய் வலிமை மிக்க வீரபத்ர கடவுளோடு போர் புரிய வேண்டும் என்று விஷ்ணு நினைத்தார். கருடனை நினைத்தார். தன்னுடைய வாகனத்தை அது ஏற்கனவே இறந்துபட்டது. தமது மிகுகின்ற கோபமாகிய அக்னியை அதையே ஒரு கருடனாக ஆக்கிக் கொண்டார் விஷ்ணு. அந்த கோபத்தில் உண்டான கருடன் விஷ்ணுவின் எதிரில் வணங்கி நின்றது. அந்த கருடனது தோளில் நீலமேனியை உடைய திருமால் தம் காலை வைத்து விரைந்து ஏறி பஞ்சாயுதங்களையும் ஏந்திக் கொண்டு யாகத்தில் போர் செய்து கொண்டிருக்கின்ற யாகத்தை அழிக்கின்ற பூதங்கள் மீது கோபம் கொண்டு சென்றார். பாஞ்சஜன்யம் எனும் சங்கை எடுத்து தம் பவள வாயில் பொருந்தச் சேர்த்து கடல் உடைந்திடும் தன்மை போன்று பேரொலியை உண்டாக்கினார் விஷ்ணு. ஆகாயத்தில் சஞ்சரிக்கும் தேவர்கள் செய்த யாகத்தில் பொருந்திய அழகிய யாகாக்னி சிகை உதவிய ஷார்ங்கம் என்ற வில்லை வளைத்து எண்ணற்ற பானங்களை வீரபத்ர கடவுளின் சேனைகள் மீது வெடித்தார் விஷ்ணு. காளிக்கூட்டங்களும் பைசாச கூட்டங்களும் கூலிக்கூட்டங்களும் ஒருங்கே குழுமி எதிர்த்து எழுந்து அம்புக்கூட்டங்களை சொரிந்து திருமாலை சூழ்ந்து நின்று வலிமையோடு பெரும் போர் புரிந்தார்கள். அந்த சமயத்தில் தம் சேனைகள் முழுவதும் விஷ்ணுவோடு போர் புரிவதையும் துளசி மாலை அணிந்த அழகிய விசாலமான பொற்புஜங்களை உடைய விஷ்ணு எதிர்த்து நின்று போர் புரிவதையும் கண்டு சிரித்து அருளினார் ஸ்ரீ வீரபத்ர கடவுள். பகைவர் அஞ்சும் பெருந்திரள் படைத்த வீரபத்ர கடவுள் துளசி மாலை அணிந்த திருமாலோடு போர் செய்யும் பொருட்டு ஆதியாகிய சிவபெருமான் ஒரு பெரிய தேரினை அனுப்பி அருளினார். இந்த மாபெரும் உலகமே தேர் என சொல்லப்படும்படி இருக்கின்ற அந்த தேரிலே வேதங்களே 1000 குதிரைகளாக இருந்தன. சிவபெருமான் தான் வேதங்களின் பொருள் என்று அறுதியிட்டு உரைக்கும் வேதங்கள் 1000 குதிரைகளாக இருந்தன. அளவற்ற கொடிகளையும் பகைவரை காய்கின்ற பெரிய அஸ்திரங்களையும் தன் கண் கொண்டதாகிய அந்த மிகப்பெரிய தேர் அவ்விடத்திற்கு வந்தது. தேர் அவ்விடத்திற்கு வரவே அந்த தேரை பார்க்கின்றார். முன்பு வீரபத்ர கடவுளின் கைகளினால் குட்டுப்பட்டு பூமியில் விழுந்து அயற்சியுற்ற பிரம்மதேவர் அந்த தேரை பார்த்தவுடன் உயிரை பெற்றது போல அவருக்கு அறிவு உதிக்க பெற்றது. நல் உணர்ச்சி வந்தது. ஒப்பில்லாத யாகம் பட்டிருக்கும் அழிவு நிகழ்ச்சியையும் பார்க்கின்றார். விஷ்ணு போர் புரிகின்ற நிலைமையினையும் பார்க்கின்றார். போராடலை மேற்கொண்ட வீரபத்ர கடவுளின் உட்கு வருகின்ற சீற்றத்தையும் ஆகாயம் வழியாக வருகின்ற தேரையும் பார்க்கின்றார். எல்லாவற்றையும் பிரம்மதேவர் பார்த்து, நான் உயிர் உய்ய வேண்டும் என்றால் இதுதான் தக்க தருணம் என்று எண்ணி தாம் உயிர் பிழைத்து வாழ்வதற்கு ஒரு உபாயத்தை யோசித்தார். வானிலிருந்து இறங்கி வருகின்ற தேரின் மீது அதன் சாரதியைப் போல பிரம்மதேவர் அதிலே ஏறினார். ஒளி பொருந்திய முட்கோலை ஏந்தி விரைவாக தேரை செலுத்தி புண்ணியராகிய வீரபத்ர கடவுளுக்கு பக்கத்திலே அந்த தேரை கொண்டு சென்று அவரை வணங்கி கூறுகின்றார். திருநீரணிந்த செம்பவள திருமேனி உடைய சிவபெருமான் அழகு இருக்கின்ற இகதொரு தேரை தேவரீருக்கு விரைவில் அனுப்பி அருளினார். சிவபெருமானே பரம்பொருள் என்பதை தேராதவர்களை அழிக்கும் திரள் படைத்த மகாவீரரே, தேவரீர் துணைவியாருடன் இத்தேரில் ஏறியருளுக என்று துதித்தார் பிரம்மதேவர். அவர் துதித்து இறந்து வேண்டவே பிரம்மதேவர் மீது கொண்ட கோபத்தில் ஒரு சிறிதை தணித்தார் வீரபத்ர கடவுள்.
திருமாலிடம் கொண்ட சீற்றம் மிகப்பெரிய சீற்றம். ஆனால் பிரம்மாவின் மீது கொண்டதாகிய அப்படிப்பட்டதல்ல. எனவே அந்த சீற்றத்தில் ஒரு பகுதியை தணிந்து பேராற்றல் படைத்த வீரபத்ர கடவுள் எமது அன்னையாகிய வீரபத்ரையுடன் அந்த பத்ரகாளியுடன் தேரின் மீது உத்துங்கத்தோடு விரைவில் ஏறி அருளினார். தேரின் மீது எழுந்தருளிய சமயத்தில், வெல்லுதற்கரிய திரளினை உடைய மகாவீரரே, அடியேனுடைய சாமர்த்தியத்தை கண்டருளுக என்று குதிரைகளை நடாத்தி குற்றமற்ற தேரை திருமாலாகிய விஷ்ணுவுக்கு எதிரே செலுத்தினார் பிரம்மதேவர். மேன்மை மிக்க பிரம்மதேவராகிய சாரதி செலுத்துகின்ற அந்த தேரின் மீது விளங்கிய வீரபத்ர கடவுள் முன்னொரு காலத்தில் ஒப்பற்றதொரு பூமியாகிய தேரின் மீது தேவர்கள் பொருட்டு முப்புறத்தை அழிப்பதற்கு எழுந்தருளை செய்த புராந்தகராகிய ருத்ரமூர்த்தியை போன்று விளங்கினார். அளவற்ற பெருந்திரள் படைத்த வீரபத்ர கடவுள் ஏறி அருளிய தேர் அகைதழ் பொருந்திய அழகிய தாமரை ஆசனரான பிரம்மதேவர் செலுத்த சொல்லுதற்கரிய பூதசேனையின் கூட்டத்தை கடந்து விரைந்து சென்று விஷ்ணுவின் எதிரிலே நின்றது. பூவுலகப் பரப்பை விட விசாலமான பசிய அழகிய அந்த பொன் தேர் அங்கே தம் எதிரில் வரவே, லக்ஷ்மி வாழ்கின்ற மேகத்தை போன்ற திருமேனியையும் அழகிய கண்களையும் உடைய விஷ்ணு நெற்றிக்கண்ணை உடைய வீரபத்ர கடவுளை நோக்கி ஒரு வார்த்தை சொல்கின்றார். சிவபெருமானை நிந்தித்த தக்ஷனை அழிப்பதன்றி அவன் பக்கத்தில் இருந்த ஒரு குற்றமும் இல்லாத சாதுக்களான தேவர்களை அழிப்பது என்ன நீதி? அருமந்த யாகம் முழுவதையும் அழித்த காரணம் என்ன? விடை சொல்லுக என்று ஸ்ரீ வீரபத்ர கடவுளை நோக்கி கேட்கின்றார் விஷ்ணு. உடனே ஸ்ரீ வீரபத்ர கடவுள், இது நன்றாக இருக்கின்றது என்று சிரித்துவிட்டு வலிமை பொருந்திய முறிப்பினை உடைய ஒரு எருதுடன் சிங்கம் ஒன்று உரையாடுவது போல ஒரு வார்த்தை கூறி அருளினார். பிரமாணங்களினால் எல்லைப்படுத்தி அறிய முடியாத அப்பிரமேயனாகிய ஒப்பற்ற பரமபதியை இகழ்ந்த தக்ஷன் இயற்றுகின்ற துன்பத்தை தருவிக்கின்ற இந்த யாகத்தில் ஹவிசை உண்டவர்களுக்கெல்லாம் வேதங்கள் என்ன தண்டனையை விதிக்கின்றதோ அதையே யாம் செய்தோம். உம்மையும் கொல்வோம், நீ உம்மை பாதுகாக்க வல்லையே, அதனை செய்குதி என்று கூறி அருளினார் வீரபத்ர கடவுள். தேவேசனான பரமசிவனை எவர்கள் நிந்திக்கின்றார்களோ அவர்கள் பாவிகள், எவர்கள் அந்த பாவிகளினுடைய கூட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களும் பாவிகள். இவர்கள் எல்லோருக்கும் வேதம் தண்டனை விதித்துள்ளது. ஆகையால்தான் நாம் அவர்கள் அனைவரையும் அழித்தோம். இப்பொழுது உன்னையும் தொலைப்போம். உமக்கு திறமை இருக்குமால் உன்னை காத்துக்கொள்வாயாக என்று அருளினார் வீரபத்ர கடவுள். இவ்வாறு ஸ்ரீ வீரபத்ரர் கூறியருளவே, சிவந்த கண்ணை உடைய திருமால் மிக்க கோபம் கொண்டு தன்னுடைய கொடிய வில்லை வளைத்து நான் ஒலி செய்து அம்பு மழைகளை பொழிந்தார். தாம் பிரயோகம் செய்த அம்பு மழைகளால் பூதங்களை முழுக்காட்டினார். பூதகணங்கள் மீது விஷ்ணு அம்பு மழை பொழியவே அதனை கண்டு வீரபத்ர கடவுள் வீரபத்ரையோடு சேர்ந்து சிரித்து, படங்களை உடைய பலவாகிய தலைகள் பொருந்திய பாம்புகளின் இறைவனாகிய ஆதிசேஷனால் ஆன வில் நாணை கொண்ட அந்த மேருமலை போன்ற பெரிய வில்லை வளைத்து அருளினார். கோபம் அதிகரிக்க வீரபத்ர கடவுள் வில்லை வளைத்து நாணிலே தொட்டு சிறிதே ஒலி எழுப்பவே சமுத்திரங்கள் ஒடுங்கின, மலைகள் பிளந்தன, புவனங்கள் நடுங்கின. இத்தினம்தான் முடிவு தினம் என்று எல்லோரும் அயர்ந்தார்கள். தன்னுடைய உறைவிடமான ஒரு புற்றினிலே பாம்பு சென்று தணிவில்லாத கொடிய கோபத்தை உடைய குட்டிகளை கவ்விக்கொண்டு மீண்டு வருவது போல அம்பராத்தூணியில் செறிந்து நிறைந்திருக்கும் அம்புகளை வீரபத்ர கடவுள் தமது திருக்கரத்தால் எடுத்து வளைத்த வில்லினால் செலுத்தி ஒரே ஒருவராய் எதிர்த்து நின்ற திருமாலை முற்றிலும் மறைத்து அருளினார். விஷ்ணுவை பானங்களால் மறைத்த பின்பு அந்த விஷ்ணு செலுத்துகின்ற உயர்ந்த கொடிய பானங்கள் முழுவதையும் துகள்பட தொலைவு செய்ய, அப்பொழுது விஷ்ணு 1000 பானங்களை விரைந்து பூட்டி ஸ்ரீ வீரபத்ர கடவுளின் அழகிய திருபுஜத்திற்கு நேரே செலுத்தினார். விஷ்ணு விடுக்கும் பானங்கள் அனைத்தையும் வீர சிரேஷ்டராகிய வீரபத்ர கடவுள் 1000 அம்புகளை விடுத்து விலக்கி விரைந்து திருமாலின் நெற்றியின் மீது தம்முடைய வெவ்விய அக்னி அம்பு ஒன்றை விடுத்தார். விஷ்ணு உள்ளம் வெறுவும்படி விடுத்தார்.
வீரபத்ர கடவுள் ஏவிய தொன்மையாகிய அந்த பானம் விஷ்ணுவின் நெற்றியின் கண்ணை இமைப்பொழுதில் புகும் பொழுது அந்த விஷ்ணு தளர்ச்சியுற்றார். அப்பொழுது ஸ்ரீ வீரபத்ர கடவுள் தம் வில்லினை ஊன்றி, இனி திருமால் தளர்ச்சி நீங்கி புத்துணர்ச்சி பெற்று வரும் வரை பானம் எதுவுமே செலுத்தாமல் நிற்கின்றார். இது யுத்த தர்மமும் ஆகும். விஷ்ணு தளர்ச்சி நீங்கி மறுபடியும் எதிர்த்து வருகின்றார். எமது தலைவராகிய வீரபத்ர கடவுளும் எதிர்த்து அருளினார். இருவருமே விரிந்த வரிந்த விற்களை வளைத்து பொன் போன்ற சிறந்த அம்புகளை முறையே பொழிந்து போர் புரிந்தார்கள். அத்தகுதி உடையார் இருவரும் செய்த போரின் இயல்பை எடுத்துச் சொல்ல வல்லவர் யார்? ஒருவரோடு ஒருவர் மாறு கொண்ட போரை இவ்வாறு நடத்தும் போது வெற்றியினால் வீறு கொண்டு உயர்ந்த 3 கண்களை உடைய வீரபத்ர கடவுள் கொடிய வடவாமுகாக்னியின் அம்சத்தை கொண்டதொரு அக்னிப்படையை திருமால் மீது விடுக்க விஷ்ணுவின் மார்பில் அது சென்று தாக்கியது. மார்பில் வந்து தாக்கிய சமயத்தில் மனம் பதைக்க இறங்கி உள்ளம் மிக மெலிந்து பின்னர் விரைவில் மயக்கம் தெளிந்தார். ஷரபமாகும் திரள் படைத்த வீரபத்ர கடவுள் விஷ்ணுவை நோக்கி, போர் செய்வாயாக என்று கூறி அருளினார். உடல் நாசத்தை யாவர்க்கும் விரைவில் விளைக்கும் தெய்வ ஆயுதங்கள் அஸ்திரங்கள் அத்தனையையும் செம்மையாகிய கண்களை உடைய விஷ்ணு செலுத்த அவை அனைத்தையும் அதே போன்ற திவ்யாஸ்திரங்களால் அவைகளையெல்லாம் விலக்கி வீரபத்ர கடவுள் அந்த காரியத்தை செய்து முடிக்கின்றார். லக்ஷ்மி நாயகரான விஷ்ணு தமது நாராயணாஸ்திரத்தை செலுத்த வீரபத்ர கடவுள் தம்முடைய வீரபத்ர அஸ்திரத்தை தொடுத்து விரைந்து நாராயணாஸ்திரத்தை விலக்கினார். விஷ்ணு அதன் பின்பு அளவற்ற அம்புகளை வீரபத்ர கடவுள் மீது பொழிய சிவகுமாரரான அவர் அவைகளையெல்லாம் விலக்கி ஒரு பானத்தை விடுத்து விஷ்ணுவின் சார்ங்கம் என்ற வில்லை 2 துண்டுகளாக ஆக்கி அருளினார். பின்னரும் வீரபத்ர கடவுள் 2 அம்புகளை செலுத்தி திருமாலின் வாகனமான கருடனது சிறகுகளை வெட்டி பூமியில் வீழ்த்தினார். அந்த சமயத்தில் விஷ்ணுவானவர் நிறைய நாராயணர்களை தோற்றுவித்து வீரபத்ர கடவுளிடம் அனுப்பினார். அந்த நாராயணர்கள் எங்கும் பரவி நின்றார்கள் வீரபத்ர கடவுளின் எதிரிலே. அந்த மாய விஷ்ணுக்கள் அனைவரையும் வீரபத்ர கடவுள் தமது அக்னி கண்ணிலிருந்து பொங்குகின்ற அழலை கொளுத்தி நுண்பொடி ஆகும்படி செய்கின்றார். அந்த சமயத்தில் சிவபெருமான் முன்பொரு நாள் கொடுத்தருளிய சக்கராயுதம் அதனை விஷ்ணுவானவர் வீரபத்ர கடவுள் மீது ஏவினார். அந்த ஒப்பற்ற சக்கரத்தை விஷ்ணு ஏவ அதை வீரபத்ர கடவுள் அழகிய கையினால் பற்றி அந்த இடத்திலேயே விழுங்கி அருளினார். விஷ்ணு தன்னுடைய தண்டாயுதத்தை எறிய ஸ்ரீ வீரபத்ர கடவுள் தம் கையில் இருக்கின்ற தண்டினால் அத்தண்டாயுதத்தை தடுத்தருளினார். விஷ்ணுவின் தண்டாயுதம் வலிமை குன்றி கீழே விழுந்தது. அந்த சமயத்தில் தன்னுடைய வாளை எடுத்து கோபம் கொண்டு பிரயோகம் செய்யும் சமயத்தில் ஸ்ரீ வீரபத்ர கடவுள் ஒரு தரம் ஹூங்காரம் செய்தார். அதனால் அந்த ஹூங்காரத்தினால் விஷ்ணுவானவர் எந்த ஒரு செயலுமின்றி கையும் வாளுமாய் சித்திரம் போல அசைவற்று அந்த இடத்தில் நின்றார். பின்னர் விஷ்ணுவானவர் அச்சம் கொண்டு தளருகின்ற சமயத்தில் மிக கடும் கோபம் கொண்டார் ஸ்ரீ வீரபத்ர கடவுள். ஆனால் அந்த சமயத்தில் வானத்திலே சிவபெருமான் அருளிய அசரீரி வாக்கு ஒன்று தோன்றியது. ஸ்ரீ வீரபத்ரரே, நீ மிகுதியாக கொண்ட இந்த கடும் கோபத்தை நீக்கிவிடுவாய் என்று அந்த அசரீரி தோன்றியது. அந்த அசரீரி வாக்கினை கேட்டு எம் பிதாவாகிய வீரபத்ர கடவுள் தாம் கொண்ட கொடிய கோபத்தை தணிந்தருளிய அந்த சமயத்தில் இதுதான் சமயம் என்று தேர்ச்சாரதியாக இருந்த பிரம்மதேவர் வீரபத்ர கடவுளை வந்தனை செய்து துதித்து சொல்கின்றார். தர்மத்தை விலகி நடக்கும் அழியும் தகுதியுடைய தக்ஷன் உலகமெல்லாம் அழியும்படி இங்கே செய்த யாகத்தில் அடியேன் பங்கு கொண்டேன். அந்த யாகத்தில் கொடுத்த ஹவிசையும் ஏற்று என் பிழை, அந்த பொறுக்க முடியாத பிழையை நான் செய்தேன். அந்த பிழையை பொறுத்தருளுக என்று வீரபத்ர கடவுளின் திருவடித் தாமரைகளை துதித்தருளினார் பிரம்மதேவர். வீரபத்ர கடவுளும் அவ்வாறே ஆகுக என்று அருளி செய்தார். அந்த நேரத்தில் விஷ்ணுவானவர் வீரபத்ர கடவுளின் மிக்க கருணை திறத்தை கண்டு இதுதான் எனக்கும் சமயம் என்று ஸ்ரீ வீரபத்ர பெருமானை துதித்தார். விஷ்ணு என் சார்ங்கம் என்ற வில்லையும் உடைத்து எனது பல ஆயுதங்களையும் அழித்து சக்கரத்தையும் உட்செல்லும்படி விழுங்கி
யுத்தத்தில் என்னையும் வென்று புகழையே ஆபரணமாக தரித்தருளுவீர். மகாவீரரே, தேவரீரின் தகைமையை யார்தாம் எடுத்துச் சொல்ல முடியும்? சன்மார்க்க நெறியிலிருந்து விலகி இருக்கின்ற தக்ஷன் செய்கின்ற முதல் பூஜையை விரும்பி புத்திஹீனனாகிய நான் அவனுடைய யாகத்தில் பிரவேசித்தேன். ஆகையினால் மாசற்ற புகழினை உடைய பெருமானே, தேவரீரால் இந்த தண்டனையை நான் பெற்றேன். சிந்தனையில் மேம்பட்டவர்கள் சிவபெருமானை நிந்திக்கும் சிவ நிந்தகர்கள் மத்தியில் இருப்பார்களோ? சிவபெருமானை பகைத்தவர், அப்படி பகைத்தவர்களை சேர்ந்தவர்கள் ஆகிய யாவருக்கும் வேதங்களே விதிக்கும் மிகப்பெரிய தண்டனைதானே தேவரீர் நமக்குச் செய்த இந்த தண்டனைகள் முழுவதும். ஆகையினாலே எம்மனோரிடத்தில் தேவரீர் செய்த இத்தகைய தண்டனை நீதியே ஆகும். எம்மிடத்து அன்றி தேவரீரிடத்து குறையேதும் உண்டோ? தங்கள் சிரிப்பினாலும் மூச்சினாலும் ஆரவாரத்தினாலும் சொல்லினாலும் இந்த புவனம் முழுவதையும் மூலத்தோடு அழிக்க வல்ல தேவரீர் பழி பொருந்திய இந்த யாகத்தில் பலரையும் ஆயுதத்தோடு அழித்தது தேவரீருக்கு ஒரு திருவிளையாடலே ஆகும். தம்மை சரணடையும் கூட்டத்தினருக்கு வேண்டியதை உதவி அருளுகின்ற முதல்வராகிய சிவபெருமான் ஆணை செய்தருளியதொரு முறையை நினைந்து யாகத்தை மாத்திரம் அழிப்பது ஒரு திருவிளையாடலாக சிறிதாகிய இந்த கால அளவிற்கு உள்ளே வேள்வியை சிதை திருவிளையாடலை புரிந்தருளினீர்கள். அங்கனமன்றி எம் பிதாவே, உலகம் முழுவதையும் சம்ஹாரம் செய்ய தேவரீர் திருவுள்ளம் கொண்டால் அதனையும் எதிர்க்கத்தக்கதவர்கள் யார் இருக்கின்றார்கள்? சம்ஹரித்தலாகிய லயசக்தி, கோபித்தலாகிய கோரசக்தி, இன்புறுதலாகிய போகசக்தி, ஆண்மையுறுதலாகிய வீரசக்தி என்று சிவபெருமானுக்குச் சொல்லப்படுகின்ற சக்திகள் 4. பெருமானுக்குரிய அந்த 4 சக்திகள் லயசக்தியாகிய துர்க்கையும், கோபித்தலாகிய கோரசக்தியாகிய காளியும், இன்புறுதலாகிய போகசக்தியாகிய உமையும் ஆகிய இம்மூவர்கள். பெருமானின் 4வது சக்தியாகிய புருஷ சக்தி வீரசக்தி நானே ஆவே என்று வேதங்கள் பேசுகின்றன. பெருமானே என்று விஷ்ணுவானவர் துதித்து நிற்கின்றார். விஷ்ணு இவ்வாறு கூறிய கூற்று சிவாகம வசனமாகும். சிவபிரானின் 4 வகை சக்திகளுள் புருஷ சக்தி நாராயணன் என்பது ஏகைவ சக்திஹி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்த்தா விநியோக காலே போகே பவானி புருஷேஷு விஷ்ணுஹு கோபேது காளி சமரேது துர்கா என்ற சிவாகம வசனம் அது. இதையே அரியல்லால் தேவியில்லை ஐயாரனார்க்கே என்று அப்பர் சுவாமிகளின் தேவாரமும் கூறுகின்றது. எனவே அவ்வாறாகிய தன்மையா சிவபெருமானுடைய அரிய பெரிய வீரசக்தி யான் என்று சொல்லப்படுவதால் அந்த சிவபெருமானுக்கு ஏனை சக்தி போலவே நானும் வேறு அல்லன். அவர்பால் பேரன்பு உடையவன் நான். சிவபெருமானிடத்தில் பெற்ற சக்கரப்படையை இங்கே நான் இழந்தேன். அந்த சக்கரப்படையை சிவபெருமானை அர்ச்சித்து திருவடிகளை அர்ச்சித்து நான் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றேன். கோபத்தோடு அடிகள் இந்த இடத்தில் நீதியை செய்ததற்கு வருத்தமுற்றேன். ஆனால் தேவரீரால் இந்த தண்டமாகிய பேற்றை நான் பெற்றதனால் என்னை புனிதம் செய்ததாகவே இந்த தண்டனையை எடுத்துக்கொள்வேன். தண்டமாகிய நீதியை செய்தருளிய தேவே, என் குற்றத்தை பொறுத்தருளுக, இனி திருவருள் செய்க என்று வீரபத்ர பெருமானின் 2 திருவடிகளையும் திருமால் வணங்கி நிற்கின்றார். ஸ்ரீ வீரபத்ர பெருமானும் விஷ்ணுவுக்கு கருணை செய்கின்றார். அந்த நேரத்தில் பூதங்கள் சூழ திருநந்தி தேவர் துதிக்க உமாதேவி சமேதராய் எம்பெருமான் ரிஷபவாகனத்தில் ஸ்ரீ பரமசிவனார் எழுந்தருளினார். தொடர்ந்து யாக சம்ஹார படலத்தை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.